வெறும் உங்களோட ஃபோட்டோஸை வச்சு மட்டுமே வீடியோஸை கிரியேட் பண்ண முடியுமா ஜெமினி ஏஐல அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்காக 4 கேட்டகரி எடுத்திருக்கோம். இந்த 4 கேட்டகரியும் எப்படி வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இதுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் ஜென்ரேட் வீடியோ ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ ப்ளஸ் ஐக்கானை டேப் பண்ணி இமேஜை இம்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ப்ராம்ப்ட் டெக்ஸ்ட் இருக்கும் இல்லையா, மேக் அ வீடியோ ஆஃப் திஸ் பர்சன் சேயிங் ஹலோ வெல்கம் டு மை சேனல் எவ்ரி ஒன் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் வந்து ஒரு ப்ராம்ப்டை கொடுங்க. இந்த ப்ராம்ப்ட் மூலியமா இந்த பர்சனுக்கு வோக்கலுக்கான ஆப்ஷனும் கிடைக்கும். அதாவது இந்த இமேஜ் நகர்றது மட்டும் இல்லாமல் இந்த இமேஜுக்கு ஒரு வாய்ஸ் இருந்தால் அது எப்படி பேசும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக வந்து கொடுத்துடலாம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவுட்புட் நல்லா வந்துச்சான்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை. ஒரு ரேண்டமான பர்சனோட வாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளோ சிங்க் ஆகல போல இருக்குது. ஸோ அதனால் வாய்ஸ் வந்து டெரிபிளாக இருக்குது. ஸோ சில இடங்களில் பார்த்தீங்கன்னா லேக் அண்ட் சீம் நடக்குது. அதே மாதிரி மவுத் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னோட மவுத் ஃப்ளோ இந்த அளவுக்குலாம் மோசமாக இருக்காது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 720pல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.6 MBக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த 8 செகண்ட்கான வீடியோ அவங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க வெறும் இமேஜ்லேருந்தே. ஆனால் வாய்ஸும் வந்துச்சு அப்படின்னா எந்த விதமான பிரச்சனைகளை கொண்டு வரும் அப்படின்னு தெரில. ஆனால் இப்படி ஒரு சோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பட்டர்ஃப்ளை இமேஜ் வந்து எடுத்துக்கிட்டோம். இந்த பட்டர்ஃப்ளை இமேஜ் பார்த்தீங்கன்னா செவுத்தில் ஒட்டி இருக்க ஒரு பட்டர்ஃப்ளையோட இமேஜ் தான் இது. இந்த பட்டர்ஃப்ளைக்கு உயிர் வந்தால் எப்படி இருக்கும் அதை தான் பார்க்க போகிறோம். மேக் த பட்டர்ஃப்ளை ஃப்ளை ஆஃப் த வால் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். இது என்னன்னா பட்டர்ஃப்ளை செவுத்தில் இருக்குது. இந்த செவுத்தில் இருக்க பட்டர்ஃப்ளை ஃப்ளை ஆனால் எப்படி இருக்கும்னு காமிங்க அப்படின்னு ஷோ பண்ணியிருந்தோம். ஸோ உண்மையாலுமே சொல்ல போனால் இது எனக்கு கொஞ்சம் டெம்ப்டாக தான் இருந்தது. ஸோ முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஆச்சரியமா அது அவங்களால முடிஞ்சிச்சு. ஆனால் அதில் சில பிரச்சனைகளும் இருக்குது. நல்லா இந்த வீடியோவை நீங்கள் கவனிச்சிங்கனாலே தெரியும். நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபோட்டோஸோட ஆப்புக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணுறோம். ஏன்னா அவங்களோட ஓன் சர்வீஸில் ஸ்ட்ரீம் பண்ணாதான் ஒரிஜினல் குவாலிட்டி என்ன அப்படின்னு தெரியும். ஸோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காக சூப்பராக இருக்குது. ஆனால் நம்ம கொடுத்த இமேஜ் இதுதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நான் கொடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளைக்கு வந்து முழுக்க ப்ளூ தான். ஆனால் இவங்க டைம் டோன் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை ஆட் பண்ணியிருக்காங்க. கூடவே வாட்டர் மார்க்குமே இருக்குது. ஸோ சவுண்டை பாருங்கள். நேச்சுரலாக ஃப்ளை பண்ணுற மாதிரியான சவுண்ட்ஸ் இருந்தாலும் நான் கொடுத்த இமேஜ் ஜென்ரேட் பண்ணல. ஸோ பார்க்கலாம். தேர்ட் ஆப்ஷனாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு டாகை வந்து கொடுக்க போகிறோம். டாக் வந்து பார்த்தீங்கன்னா சோஃபாவில் உட்காந்துருக்கு. இந்த சோஃபாவில் உட்காந்துருக்க டாக் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு ப்ளே பண்ணுற மாதிரி எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டிருந்தோம். மேக் த டாக் ஜம்ப் அண்ட் ப்ளே அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இதை ஜென்ரேட் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆனிச்சு. ஆனாலும் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறது நான் ரொம்பவே ஆவலாக இருந்தேன். ஒரு டாகோட இமேஜ் ஒரு சோஃபாவில் இருக்குது. அது ஜம்ப் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்குமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல ஷாக்கிங் சர்ப்ரைஸ் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இல்லை, நல்லாவே தெரியுது. இருந்தாலும் அவுட்புட் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்குது. நான் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் இமேஜ் தான் கொடுத்தேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணி அழகாக எடுத்து கொடுக்குறாங்கன்னா சில பேர் டாக்லாம் இழந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட அந்த மெமரி அது ஒன்று மட்டும் தான் இருக்கும். அவங்க எல்லாருமே கண்டிப்பாக வந்து இது போல் விஷயத்தை வந்து செஞ்சு பார்க்கலாம். உண்மையாலுமே நல்லா இருக்கும். ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை நம்ம கொடுக்க போகிறோம். உயிர் இல்லாத ஒரு ஆப்ஜெக்ட் என்ன இருக்கும் அதுக்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஒரு கார் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிஃப்ட் ஆகிற மாதிரியும் ஃப்ளை ஆகிற மாதிரியும் இருந்தால் எப்படி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா BMW காரை ஜஸ்ட் ஒரு இமேஜாக எடுத்துக்கிட்டு இந்த கார் பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்ட் இல்லை ஃப்ளை ஆகிற மாதிரி இருந்தால் எனக்கு கொஞ்சம் காமிங்க அப்படின்னு வந்து ப்ராம்ப்ட் கொடுத்துருந்தோம். கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு சரியாக பார்த்தீங்க அப்படின்னா இது ஒர்க் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. வாவ் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி. அதே நேரங்களில் இது கொஞ்சம் ஷாக்கிங்காகவும் இருந்தது. டீட்டெயில்ஸ் எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லலாம். எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா காரோட பாட்டம் நம்ம காமிக்கல, ஆனால் காரோட பாட்டம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே டீட்டெயில்டாக வந்து மாற்றிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே அது பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக BMW அப்படிங்கிற அந்த லோகோவும் அந்த மாடலையும் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ இதுக்கு இப்படி தான் இருக்கும், இந்த அளவுக்கு தான் வந்து ஃப்ளையிங் கார்ஸோட சவுண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஆச்சரியம். ஆனால் உண்மையாக தான் நீங்கள் கேட்கலாம், உன் ஃபோட்டோ கொடுக்கறதுக்கு பதிலாக வேறு யாராவது ஃபோட்டோ செலிபிரிட்டி ஃபோட்டோ கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா செலிபிரிட்டி ஃபோட்டோ இங்கே ஒர்க் ஆகிறது இல்லை. ஃபைண்ட் அவுட் பண்ணிடுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதனால் சில காப்பிரைட் இஷ்யூஸ் சில பல ப்ராப்ளம்ஸே வந்து கிரியேட் ஆகும் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து அவங்க அவாய்ட் பண்ணிடுறாங்க. இது ஒர்க் ஆகிறதுல நான் வந்து எனக்கு பிடிச்ச மைக்கேல் ஜாக்சனோட ஃபோட்டோ கொடுத்துருந்தேன். அவர் இருந்த வரைக்கும் யாரும் அவரை வந்து அவ்வளோவா வந்து ப்ரைஸ் பண்ணல. ப்ரைஸ் பண்ணியிருந்தாலும் அவரோட நெகட்டிவிட்டி தான் அதிகமாக பார்த்தாங்க. இறந்து போனதுக்கப்புறம் தான் அவர் எவ்வளோ நல்லவர்னே தெரிஞ்சிச்சு. ஸோ இருந்தாலும் அந்த மாதிரி செலிபிரிட்டிஸோட ஃபோட்டோஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகலை அப்படின்னு தான் உண்மை. நம்ம வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி செலிபிரிட்டி வெர்ஷன் அதுவும் வீடியோ கிரியேட் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அது நியர்லி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சே அவங்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. டியூ டு காப்பிரைட் இஷ்யூஸ் சம் அதர் இஷ்யூஸ்னு நினைக்கிறேன். ஸோ ஜாக்கிரதையாக இந்த நல்லா தான் வளர்ந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் ஜாக்கிரதையாகிறது நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல மாற்றம் இதாய் நடக்கட்டும்.